இன்னும் மோசமா டெல்லியில என்ன நடந்ததுன்னா, நீங்க பெட்ரோல் பம்ப் கூட கொண்டு போ தேவையில்ல. உங்க வீட்ல, உங்க ஏரியால எங்கேயாவது கார வெளிய நிறுத்தியிருக்கீங்க. அது சும்மா ரொம்ப நாள் இருக்கு அப்டின்னா, அந்த கார் 15 வருஷத்துக்கு அதிகமா இருக்கு அப்டின்னா, உடனே வந்து கார்ப்பரேஷன்லேருந்து அந்த கார தூக்கிட்டு போயிருக்காங்க. இந்த மாரி நிகழ்வுகளும் டெல்லியில நடந்திருக்கு. நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு நாள் திடீர்னு காலையில எந்திரிச்சு வரீங்க, உங்க கார காணோம் அப்டின்னா, எந்த அளவுக்கு உங்களுக்கு கோவம் வரும்? இல்ல எந்த மாரியான ஒரு வருத்தம் உங்களுக்கு இருக்கும்? அப்படி ஒரு கோவத்தையும், வருத்தத்தையும் தான் டெல்லி மக்கள் நெறைய சோசியல் மீடியா இடத்துல பதிவு பண்ணிட்டு இருந்தாங்க. இது ஏதோ டெல்லியில நடக்கிறதுனால, இது டெல்லிக்கு தான் பிரச்சனை. நம்ம ஊருக்குலாம் எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு நினைச்சிடாதீங்க. கூடிய சீக்கிரம் இந்த மாதிரியான சட்டங்கள் நம்ம ஊருக்கும் வர வாய்ப்பு இருக்கு. அப்படி ஒருவேளை நம்ம ஊருக்கும் இந்த சட்டங்கள் இம்ப்ளிமெண்ட் ஆக போகுது அப்படின்னா, ஃபியூச்சர்ல ஒரு காரோட லைஃப் வந்து 15 இயர்ஸ் தான் மேக்ஸிமமா இருக்கும். அதனால தான் கவர்மெண்ட் அதை EOL அப்படின்னு சொல்றாங்க, எண்ட் ஆஃப் லைஃப். ஸோ டெல்லியில இருக்கிற கார்கள் கம்மியான விலைக்கு கிடைக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமா, ரொம்ப சீப்பா தான் கிடைக்குது. அதுவும் ஒரு 10 வருஷத்துல இருந்து 14 வருஷத்துக்குள்ள இருக்கிற கார்கள் இப்ப ரொம்ப சீப்பாவே கிடைக்குது. இது இப்பன்னு இல்ல, 2018ல இருந்தே நிறைய கார்கள் இந்த மாதிரி நிறைய ஸ்டேட்டுக்கு சேல் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. நீங்க நிறைய செகண்ட் ஹேண்ட் வெப்சைட்ல போய் செக் பண்ணி பார்க்கலாம். சென்னையில கிடைக்கிற செகண்ட் ஹேண்ட் கார்களை விட டெல்லியில கிடைக்கிற செகண்ட் ஹேண்ட் கார்கள் ரொம்ப கம்மியான விலையில தான் இருக்கு. ஆனா அதை வந்து கொண்டு வந்து இங்க ரிஜிஸ்டர் பண்றதுங்கிறது ஒரு சட்ட சிக்கலா இருக்கும். ஏன்னா ஒரு 14 வருஷத்துக்கு உள்ள இருக்கிற கார்களை நீங்க தாராளமா வாங்கிடலாம். அதுக்கு மேல இருக்கிறதுக்கு NOC கிடைக்காது. இதுதான் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான தகவல்.